இப்போ நம்ம டேஞ்சர் பெயிண்டிங் போர்டு ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது பேர் லாங் கிளாத்து. இது வந்து எல்லா ஃபேப்ரிக் கடையிலையும் கிடைக்கும். லாங் கிளாத்துன்னு கேட்டிங்கனாக்கா இது வாங்கலாம். நான் இன்றைக்கி வந்து 12க்கு 15 போர்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இது எப்படி நம்ம ஒட்டி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அது முதல்ல நான் அந்த துணியை வச்சு நான் கட் பண்ணி அளவு எடுத்துட்டேன். இப்போ இதில் எப்படி பேஸ்ட் பண்ணணும், சுற்றி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. நான் வந்து இதில் வந்து 1.5 இன்ச்சு அளவு கொட்டு இருக்கேன் சுற்றி. ஒரு பேனா எடுத்துங்க. பேனா எடுத்துக்கிட்டு இது சென்டராக வச்சுங்க. நீங்கள் சென்டராக வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு மார்க் தோராயமாக போட்டுங்க. இப்போ நான் ஃபேவிகால் கலந்துருக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபேவிகால் வந்து இந்தமாரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கரைச்சிக்கிட்டு இந்த தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த ஊற்றும் போது இந்த பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம போர்டில் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா திக்காக எடுத்து ஃபேவிகால் இப்போ நிறையா வைங்க. அப்போ தான் போர்டு நல்லா நீங்கள் துணி ஒட்டினீங்கனாக்கா நல்லா அது பிடிக்கும். நான் இந்த ஒரே டைரெக்ஷனில் எல்லா இடத்துலையும் படுற மாரி இதை நான் அப்ளை பண்ணுறேன். மெயினாக அந்த கார்னரில் இந்த எட்ஜில் வந்து நல்லா படுற மாரி கவர் பண்ணி அடிங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்தையும் படுற மாரி அடிச்சிருக்கிறேன். அப்புறம் இது இந்த குறுக்கால் இந்த டைரெக்ஷனில் அதை நான் ரொம்ப அழுத்தாத மேலோட்டமாக அப்படியே தீர்த்தி சமமாக ஆக்கிடுறேன். இப்போ நம்ம இதை வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த துணி எடுத்துக்கிட்டு இப்போ இதை மார்க் பண்ணி வச்சுருக்கணும் ஆல்ரெடி. அது நீங்கள் என்ன சரிங்க, சென்டராக மடிச்சுக்கிட்டு சென்ட்ரு பாருங்க வச்சு நான் 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டராக ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தோராயமாக சென்டரை வச்சு ஏற்றிங்க. சென்ட்ரு வருதா, கரெக்டாக சென்ட்ரு வருதான்னு பார்த்து ஏற்றி வச்சுட்டு இந்த துணியை மறுபடியும் மேலே வந்து மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இப்படி மடித்து இன்னும் 2 மடிங்க. ஒரு துணி எடுத்துங்க, அதை வந்து சமமாக கீழே ஒரு எட்ஜை மட்டும் பண்ணிட்டு தீர்த்துருங்க. ஒரு எட்ஜு தீர்த்திட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இந்த பக்கமாக மேல் வாட்டு மாதிரி சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இந்த பபிள்ஸ் இருக்கக்கூடாது. நம்மளுடைய காற்று உள்ளே இல்லாத அளவுக்கு நம்ம பார்க்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம் நம்ம மார்க் பண்ணதுக்கும் அதுக்கும், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஓரத்தில் அந்த எட்ஜெலாம் வந்து பபிள்ஸே இல்லாத பார்த்துக்கணும். துணியை லாஸ்ட்டாக இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கமாக அதுமாரி சுற்றி இந்த சென்டர்லேருந்து நீங்கள் எடுத்து அழகாக தீர்த்து எடுத்துருங்க. தூக்கி எடுத்துட்டு இது அப்படியே தலைக்கு ஆகிக்கிட்டு ஃபெவிகாலை நீங்கள் இந்த ஓரத்தில் கொஞ்சம் போட்டு ஏன்னா அப்போ தான் துணி வந்து நமக்கு தெரியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் இந்த ஒரு ஆங்கிளில் நீங்கள் ஃபெவிகால் தரீங்க.
இழுத்து மடிச்சிங்க, இப்படி லேசாக இழுத்த மாரி பேஸ்ட் பண்ணி இதேமாரி ஆப்போசிட் டைரக்ட்லையும் ஒட்டிடுங்க. இது நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் துணி நடுவில் கொஞ்சம் பேக்கல் போட்டு இந்த துணியை வந்து கொஞ்சம் ஒரு நூல் கொஞ்சம் இழுத்த மாரி இழுத்து இங்கே உள்ளே அழுத்தி விட்ருங்க. இங்கே கொஞ்சம் ஒரு நூல் இழுத்த மாரி வந்து உள்ளே கொஞ்சம் லேசாக அழுத்தி விட்ருங்க. அழுத்திட்டு சென்ட்ரல் முதல்ல இழுத்து விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் உள்ளே இழுத்து ஒட்டும் போது தான் அது உள்பக்கமாக இருக்கும். அது இதேமாரி இந்த பக்கமும் கொஞ்சம் துணியை லேசாக உள்ள இழுத்து விட்டு கடைசியாக லாஸ்ட்டாக மேலே ஃபெவிகால் எடுத்து ஒரு கோடு அடிச்சிடுங்க. இப்போ போர்டு தெளிக்க பாருங்கள். எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கும். போர்டு மூடியும் வச்சுட்டு கார்னரில் மட்டும் ஒரு ஒத்திப்பீங்க. இப்போ நமக்கு 12x15 சைஸ் போர்டு மார்க் இறக்கிறதுக்கு சரியாக இருக்குது.